ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற இலைகளை எல்லாம் தூர எடுத்துகிட்டு, தண்டையும் தூர எடுத்துகிட்டு, அந்த பூவை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பூக்களாக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை விட சின்னதாக நீங்கள் கட் பண்ணினாலும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். மேலே அழுக்கு இருந்துச்சுன்னா அழுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை குட்டியாக கட் பண்ணியாச்சு. இதை விட சின்னதாக கட் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் இதுக்கு போதுமானது. இப்போ அடுத்து இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகா கட் பண்ணிக்கோங்க, 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை நல்லா கழுவி வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகட்டும். இதுக்கு இன்றைக்கி நம்ம மசாலா என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அரைக்கப்பவே நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட சேர்த்து அரைக்கலை அப்படின்னா நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வேகணும். தேங்காய் சேர்த்தாச்சு. காலிஃப்ளவர் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வற்றணும். இந்த மாதிரி வற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான மற்றும் ஆரோக்கியமான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. தேங்க்யூ.